ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கேங்க. என் தங்கச்சி வீட்டில் வந்து நேற்று செம்ம மழைங்க. மழை பெஞ்சதுனால இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சதுனால செடியெல்லாம் நல்லா தளர்ந்து இங்கே பாருங்கள், பூ அப்படி குண்டு மல்லிகைப்பூ நல்லா பூத்துருக்கு பாருங்கள். சுற்றியுமே பூச்செடி தான். பாருங்க, பொறுக்கிட்டு இருக்கோம் மல்லிகைப்பூ. அதைத்தான் இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறீங்க. எவ்வளோ பூ பொறிக்கிறோம், அந்த பூ பொறித்து எனக்கே கொடுக்குறாளா இல்லை அவளும் வாங்கி வச்சுக்கிறாளா அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவாக பார்க்கலாம் வாங்க. ராதா, நான் எதுவும் பூ பறிச்சுட்டு போகிறல உனக்கு ஒன்றும் மன வருத்தம் இல்லையே? நான் டெய்லி வைக்கிறேன்னு நீங்கள் கொண்டு போய் வை. அப்படியா? இந்த குண்டா நிறைஞ்சிருமா? நிறையாது, கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அரைக்கண்டா வரும். அப்படியா? சரி, பறிச்சுட்டு பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் பூ பறிக்கிறதுக்கு. பூ பறிச்சுட்டு பார்க்கலாம். இன்னும் அந்த பக்கம்லாம் இருக்குது. வாங்க பூ பறிக்கலாம். இப்போது பூ பறிக்க போகலாம். ராதா, தூங்கி விழுந்துட்டுருக்குற. இந்த கவகவன்னு பறிச்சு போடு. மழை வர்ற மாதிரி இருக்குதல்ல, வந்துட்டு போது தூக்கம் வருதா? என்னை கொண்டாந்து உட்கார வச்சுட்டு இப்போ வரைக்கும் நீ தூங்கி எழுந்திரிச்சு இப்போ தான் முழுப்புக்கு வந்துருக்குற. பழையபடி வந்துட்டு போகுது அப்படிங்கிற. பாருங்கள், பூ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் ஊசி மல்லிகைப்பூ பாருங்கள். நேற்று பொறிச்சதில் தப்பிச்சு வந்தது. சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்பவுமே செடியில் இருக்கும்போது கொஞ்சம் கூட வாட்டமே இல்லைங்க பாருங்கள். என் வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குதுங்க. கஷ்டப்பட்டு பூ பறிச்சிட்டு இருந்தா சீக்கிரம் பொறின்னு சொல்லிட்டு இருக்குங்கட்டி செல்லை வச்சுட்டு சும்மா நின்றுட்டுருக்குற நீ என்னை சீக்கிரம் பொறிங்கிறியா? ஒழுக்கமாக போய் பூ பொறி, இல்லைன்னா உனக்கு பூ கிடையாது. அப்படியே என்னையும் பூ பறிக்க விட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு அப்படியே வேர்வை எப்படி வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா? இப்போ நானும் பூ பறிச்சிட்ருக்கேன் அவன் கூட சேர்ந்து. வாங்கி வச்சுட்டு சும்மா இருந்தால் தான் ஆகும். இங்கே பாருங்கள், நான் வேறு தெரியாமல் சமங்கி நாத்தெல்லாம் இங்கே நிறையா இருந்துச்சு. அதை வேற போட்டு முதிச்சிட்டேங்க. அதுக்கு வேற கத்துறா, காட்டு கத்துறா. திட்டுவியாக்க? திட்டு நல்லா. மடியில் தூக்கி வச்சு கொஞ்சு. இங்கெல்லாம் ஒரு ஃபேன் போட்டு விடலாம்ல? பாரு எப்படி வேர்த்து கொட்டுதுன்னு. நீ வருவின்னு முன்கூட்டி சொல்லியிருந்தீங்கன்னா நாளிலிருந்து அவர் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிங்கனால ஒரு ஃபேன் போட்டு விட சொல்லு. சொல்லிட்டு வா. ஆமாம், ஒரு நொடி கூட நான்லாம் ஃபேன் இல்லாமல் இப்படி வந்து நிற்கவே மாட்டேன். சொல்லிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் நீ வர்றதுக்குள்ளே நான் வீடு எடுத்து பூட்டிட்டு போயிடுவோம். வீடை இழுத்து பூட்டிட்டு போறியா? பார்த்தீங்களா, யாராவது இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லுவாங்களா? பாருங்க நீங்களே இந்த நாயத்தை. பூ பறிக்கும் போது வேர்வையாக இருக்குது, நிற்க முடியலைங்க பாருங்க. அப்படியே வேர்வை. ஒரு ஃபேன் போட்டு விடுனா போட்டு விட மாட்டேங்கிறா. ஒரு ஃபேனு கிடையாது, ஒரு ஏசி கிடையாது. இவெல்லாம் பூச்செடி வச்சுட்டு இருக்கிறா. சீக்கிரம் இருக்கிறவங்க இங்கே எதுக்கு வந்தேன்? வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குதுங்க. அடே நான் தான் எங்கள் வாத்துக்கு போடுறேன், நீங்கள் அதுக்கு மேலே தூங்கிட்டுறாதா? சாரி மன்னிச்சுக்க. என்னை சொன்னேன் தூங்கிட்டு. பூ பறித்து போட்டால் சும்மா நின்றுக்கிட்டு அதை வாங்க பாருங்க, பூவெல்லாம் கீழே விழுந்துருச்சு. சரி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம பூ பறிச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக என் தங்கச்சி சொன்ன மாதிரியே அரைவாசிக்கு பூ வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலத்தில் வந்து மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் செம்மையாக தளைஞ்சிருக்குதுங்க. பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஒவ்வொரு கருவேப்பிலை தலை தான் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி குழம்புக்கு போட்டால் நல்ல மணமாக இருக்கும். ஆனால் என் தங்கச்சி வீட்டில் இருக்கிற இந்த கருவேப்பிலை தலை வந்து சம்பா கருவேப்பிலை தலை செம்ம வாசமாக இருக்குங்க. நான் எப்போ வந்தாலுமே கருவேப்பிலை தலை நிறைய ஒடிச்சிட்டு போயிடுவேன். இப்போ பூ பறித்து முடிச்சாச்சு. கருவேப்பிலை தலை வந்து நம்ம ஒடிச்சிக்கலாங்க. அதான் கருவேப்பிலை உடச்சிக்கிறேன். கேட்டுதானே உடைக்கிறேன். அதுக்கு பண்ணி மரத்தை சொட்டை பண்ணிட்டாலேன்னு திட்டுவேன். இந்த கருவேப்பிலை போட்டால் ரொம்ப வாசமாக இருக்குதுங்க குழம்பு. இதில் 2 வகையான கருவேப்பிலை செடி வச்சுருக்கிறா பாருங்க. பெருசு, இது சின்னது. இது செம வாசமாக இருக்குங்க. எல்லா தலையும் அந்த மாதிரி வாசமாக இருக்காது. நான் எப்போ வந்தாலும் கருவேப்பிலை நிறைய ஒடிச்சிட்டு போயிடுவேன். இவன் என் தங்கச்சி வந்தாலுமே நான் அவகிட்ட சொல்லிடுவேன் ஃபோன் பண்ணி, கருவேப்பிலை இருந்தால் கொண்டு வான்னு. அன்றைக்கெல்லாம் வந்திருந்தப்ப செடி வந்து நல்லா தலையவே இல்லை. இன்றைக்கி வந்து நல்லாவே இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது கருவேப்பிலை தலை. வீட்லேயே இருக்கிறதுனால இந்த கருவேப்பிலை செடியோட அருமை உங்களுக்கு தெரியல கிடையாது.
குழம்புக்குனாலும் போடவே போட மாட்டியா? போடுவேன். பூவும் பறிச்சுட்டு கருவேப்பிலையும் பறிச்சுட்டு இதே மேலே கோவம் இல்லையே? இருக்குது. நாளைக்கு நீ வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருப்பியா? இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். ஏன்? போயிடுவேன். இந்த வந்து கருவேப்பிலை மர செடி மல்லிகைப்பூ செடி எல்லாம் சொட்டை பண்ணிட்டு போயிட்டியே. சரி, எனக்கு பசிக்குது, சோறு ஓட்டு கூடி. எனக்கு அவளை பார்க்க வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க. இப்போ என்ன சோறுன்னு பார்க்குறீங்களா? சாம்பாருங்க. எங்கே போனாலும் சாப்பிட்ற விஷயத்தில் வந்து நான் கரெக்டாக இருப்பேன். கண்டு சாப்பிடலாம் வாங்க. சரி. தண்ணி குடிங்க. சூப்பராக பூவும் பறிச்சாச்சுங்க, கருவேப்பிலை தலையும் ஒடிச்சாச்சு. பார்த்திங்கன்னா சாப்பாடும் சாப்பிட்டாச்சு. கடைசியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா மழையில் மாட்டிக்கிட்டாச்சுங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். வானத்தில் நல்லா மேகமூட்டத்தோடு இருக்குதுங்களா, தூரிட்டு இருக்குது. மழையில் தான் மாட்டிக்கிட்டாச்சு. எப்படி கிளம்புறதுன்னு தெரியல ஊருக்கு. இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நனைஞ்சிட்டாவது போயிடணும். பாருங்க, சூப்பராக இருக்குது. கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அருமையான ஒரு கிளைமேட்டு. இன்றைக்கி என்னோடய நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஒரு ஜாலியான மூமெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த நாள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் இன்றைக்கி பார்த்த வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடணும்னு சொல்லி என்னோடய சப்ஸ்கிரைபரை வந்து கேட்டிருந்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்றைக்கி நான் வீடியோ கொடுத்துருக்கேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்களும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. என் தங்கச்சி வீட்டில் வந்து குண்டு மல்லி பூவெல்லாம் நிறையா இருந்துச்சு. அவளுக்கு இன்றைக்கி இல்லை, நானே வாங்கிக்கிட்டேன். நான் நாளைக்கு பொரிச்சிக்கிறேன் அப்படின்ட்டா. சரின்னு நானும் வாங்கிக்கிட்டாச்சுங்க. பாருங்கள், ஒகேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மழையும் ஒன்று விழுந்துகிட்டு இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். ராதா, ஏன் இப்படி உட்காந்துருக்குற? மழை வருது, என்ன பண்ணுறது? மழை வருதுன்னு உட்காந்துருக்குறியா? ஏதாவது வர காப்பி இது வச்சு கொடு, ஆளுக்கு ஒரு கிளாஸ்னாலும் குடிக்கலாம். காப்பி குடிக்க மாட்டேன்னு உங்கள்கிட்ட நான் சொன்னேனா? எப்போ சொன்னேன்? பாரு, மழை வேறு வந்துருச்சு. என்னை எப்படி கொண்டு வந்து விடப்பார பஸ்ஸுக்கு? நாளைக்கு போகிறதா? சரி, சந்தோஷம். இங்கே பாருங்கள், மழை வர்றது எப்படி கேட்குது பாருங்க. நல்லா படப்படன்னு கேட்குது. எப்படியோ மழையோ புயலோ கொண்டாந்து என்னை பஸ்ஸுக்கு நீ விட்டு தான் ஆகணும். சரியா? வராமல் இருந்தால் தான் கூட்டிகிட்டு போவேன், இல்லை அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு நைட்டு இங்கே தான் தங்கல். அந்த வேலைக்கே இடம் இல்லை.